ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். அதாவது ஆடிப்பெருக்கு ரொம்பவே விசேஷமான தமிழர்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய விழாக்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கில் பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலைகளில் கங்கை மாதாவுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கும் நீர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் புராணங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அந்த வகையில் ஆடிப்பெருக்கு பற்றி நாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாம் என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிலும் நம்மளுடைய பீரோக்களில் இந்த பொருட்களை நாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்தது தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கை தவற விடாதீங்க. இந்த ஆடிப்பெருக்கில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் பெருக்கத்தை தரும் அப்படிங்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், சொத்துக்கள், புதிய ஆடைகள் வாங்குறத பலரும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை தான் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த நாளில் வீட்டில் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மங்களங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு மங்கள பொருட்கள் சிலவற்றை வாங்கி வீட்டில் வைக்கலாம். அப்படி ஆடிப்பெருக்கு அன்றி வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தினுடைய 18வது நாளை தான் நாம் ஆடிப்பெருக்கு அப்படி இல்லைன்னா ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக வச்சுருக்கோம். தமிழகம் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட பகுதி அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்கு நாள் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ஆறு குளங்களில் நீர்நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பார்க்கும் பொழுது பெருக்கெடுத்து ஓடுவது பண்டைய கால வழக்கம். அனைத்து நீர்நிலைகள்லையுமே காவிரி தாயாக பாவித்து நீர்நிலைகளின் கரைகளில் மக்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். இது பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுறது. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடு, தானம், வாங்கக்கூடிய பொருள், துவங்கப்படக்கூடிய செயல்கள் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறத மக்களின் நம்பிக்கையாகவே இருக்குது. ஆடி மாதம் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. இது வழிபாட்டிற்கான மாதம் அப்படிங்கிறதுனால வேண்டுதல், நேர்த்திக்கடன் ஆகியவற்றை தான் பெரும்பாலும் செய்வாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் புதிய பொருட்கள், குறிப்பாக மங்களகரமான பொருட்கள், சொத்துக்கள் வாங்கிறது, சுபகாரிய பேச்சுக்கள் துவங்கிறது, வியாபாரம், தொழில் துவங்கிறது போன்றவற்றை மக்கள் செய்கிறதுண்டு. அதிகமானவங்க இந்த நாளில் தங்கம், புதிய வாகனம் போன்றவற்றை வாங்குவதும் உண்டு. ஆனால் இன்று தங்க விற்கக்கூடிய விலையில் அனைவராலும் தங்கம், புதிய கார், பைக்கு போன்றவற்றை வாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க ஆடிப்பெருக்கு நாளில் செல்வம், மங்களங்கள் பெருகுவதற்கு வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். வேறு எதுவும் வாங்க முடியாதவங்க எளிமையாக 3 பொருட்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, விரலி மஞ்சள், துவரம்பருப்பு. இவை 3ஐயும் நல்ல நேரத்திற்குள்ள வீட்டிற்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து சமையலுக்கு எடுத்து சென்று தினசரி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மாலை 6 மணிக்கு முன்பாக வீட்டிற்குள் இந்த 3 பொருட்களையும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வர வேண்டும். 3 பொருட்களையும் வாங்க முடியல அப்படின்றவங்க ஏதாவது ஒரு பொருளையாவது சிறிதளவு வாங்கி வைக்கலாம். இந்த ஆடிப்பெருக்கில் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், அதுவும் நம்ம பீரோக்களில் வாங்கி வைக்கக்கூடிய சில பொருட்களும் இருக்கிறது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அரிசி, துவரம்பருப்பு, மஞ்சள், இது தவிர குங்குமம், மாங்கல்ய சரடு, பச்சை கற்பூரம், கண்ணாடி போன்ற பொருட்களையும் நாம் வாங்கலாம். இப்படி பச்சை கற்பூரம், கண்ணாடி ஆகியவற்றை வாங்கி நாம் நம்மளுடைய பீரோக்குள்ளே வைக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்பு ஈர்க்கும்.
அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சேமிப்பு உயரும், நாலாபுறத்தில் இருந்தும் பண வருவாய் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அப்படியும் இல்லை எங்களால் எதையுமே வாங்க முடியல அப்படின்றவங்க இன்னொரு எளிமையான பொருள் இருக்குது. அதாவது எல்லார்கிட்டேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரூ. 1 இல்லை ரூ. 5 ரூ. 2 நாணயம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூ. 1 நாணயம் ஆகட்டும், இல்லை ரூ. 2 ரூ. 5 இல்லை ரூ. 10 நாணயம் எது உங்ககிட்ட இருக்கோ அந்த நாணயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் வந்து வச்சுடுங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், முடிஞ்சால் ஒரு பட்டை, இந்த நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை, அப்புறம் வந்து அந்த இலை, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இலை, இது எல்லாத்தையும் அந்த முடிச்சில் வச்சு கட்டி பீரோக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வச்சிடுங்க. இந்த பொருளை நாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பீரோக்குள்ளே வந்து மூட்டையாக கட்டி பூஜை ரூமில் வச்சு படைச்சதுக்கப்புறம் நாம் வந்து நல்ல நேரத்தில் வந்து நாம் பீரோக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாமே பணவசிய பொருட்கள், நல்லா ஈர்க்கக்கூடிய பொருட்கள். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பீரோக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் வச்சாலோ, பணம் வச்சாலோ, நகைகள் வைத்தாலோ, இல்லை பொருட்களாக வைத்தாலோ அது பன்மடங்கு பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா அந்த பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பொருட்கள் நாம் பீரோக்குள்ளே ஆடிப்பெருக்கு அன்று வைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி இது தவிர முக்கியமாக வாங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருட்களை இந்த ஆடிப்பெருக்கு நாளன்று வாங்கலாம். திருமணம் போன்ற மங்கள காரியங்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குறது சிறப்புக்குரியதுங்க. அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தையை இந்த ஆடிப்பெருக்கில் துவங்கிறது நல்லது. அதே போல் வந்து நீங்கள் வந்து பேசி முடிச்சுட்டீங்க அப்படின்னா பத்திரிக்கை அடிக்க வந்து அச்சிட கொடுக்கிறது, கட்டுமான பணிகளை துவங்கிறது போன்ற பணிகளையும் வந்து இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நாம் செய்யலாம். இப்படி ஆடிப்பெருக்கு நாள் அன்று நாம் செய்யக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜைக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய மஞ்சள் கயிறு, அதாவது தாலி சரடு, காப்பரிசி செய்ய பச்சரிசி, வெல்லம், தேங்காய், பூக்கள், பழங்கள் மற்றும் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா வாங்கலாம். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கும்போது இல்லை இவ்வளவு பொருட்கள் எங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக உங்களால் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க முடியும். கல்லுப்பு வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம், இல்லாட்டினா தாடி சரடை வாங்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் பூக்கள், பழங்கள், இல்லைன்னா வசிய பண்ணக்கூடிய துவரம் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களால் நிச்சயம் வாங்க முடியும். ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கி பூஜை அறையில் வைத்து நல்ல நேரத்தில் வந்து படைச்சிட்டு அதை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்த முடியாது ஒரு சில பொருள் நீங்கள் பீரோவில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பீரோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.